திரு ராஜகம்பீரன் அப்பாஸ், எதிர்த்து நிற்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. பொது எதிரி அப்படின்ற பேரில் கடைசியில் ஒரு கூட்டணியே உருவாக்கக்கூடிய சாதகமான வாய்ப்பு இருக்குது. பாஜக இதை இண்டிகேட் பண்ணிகிட்டே இல்லையா? நாம் தமிழருக்கும் அழைப்பு விடுறாங்க, தாவேகாவுக்கும் அழைப்பு விடுறாங்க. இல்லை, தாவேகாவிற்கு ஒரு கோட்பாடு அரசியல் என்று அவர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி அவர்கள் ஒரு தமிழ் தேசிய பார்வையை முன்வைக்கிறார்கள். பாஜகவிற்கு தமிழ்நாட்டிலே கோட்பாட்டு அரசியல் என்று, கொள்கை அரசியல் என்று கால் பதிப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அதனால் அவர்கள் கொள்கை அடிப்படையில் கூட்டணி கிடையாது. அதிகாரத்தை கொள்ளைப்புறமாவது எடப்பாடி இருந்தால் கூட கூட்டணி ஆட்சி வைக்கணுங்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் அதை கைப்பற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால் பாஜக எல்லா தரப்புலையும் அழைப்பு விடுவது என்பது நமக்கு ஒன்றும் ஆச்சரியப்படுற ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த நிலம் சார்ந்த அரசியலில் எந்த சம்பந்தமும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் போராடுகிற இடத்துல பூரா அது எதிர்நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஒரே நிமிஷம், வெளிப்படையாக கூட அதிமுக அழைப்பு விடல, திடீர்னு அதிமுக கூட்டணி உறுதியாச்சு. இந்த மாதிரி எது வேணா ஆகலாம்ல. விசாரணை அமைப்புகள் மூலமா நடந்த மிரட்டல் தானே அது. எப்படி நீங்க ஜனநாயக அழைப்பா எப்படி இருந்துச்சு? என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு கட்சியில இருந்து வருமான வரித்துறை போனா, அமலாக்கத்துறை போனா தன்னால கூட்டணிக்கு வர போறாங்க. அப்ப அந்த நம்பிக்கையில தான் விஜய் கூட்டணிக்கு வருவார்னு எதுக்கு சொல்றாங்க? அமலாக்கத்துறை அனுப்பிடலாம், வருமான வரித்துறை அனுப்பிடலாங்கிற விசாரணை அமைப்புகளின் மீதான நம்பிக்கை தான். அவர்களுக்கு ஜனநாயக அழைப்பு என்பது அவர்களுக்கு பழக்கமே கிடையாது. அவர்களுக்கு விசாரணை அமைப்பின் மூலமாக ரெட்டலையை பறிச்சிருவோம் நாங்க, தேர்தல் ஆணையத்தின் வழியா, வழக்கின் வழியாக, அல்லது விசாரணை அமைப்பின் மூலமா நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம். இப்படித்தான் அவங்களுடைய அரசியல் நடைமுறையில் இருக்கிறது. இப்போ ஒருவேளை அப்படி ஒரு மிரட்டல் இருந்ததுன்னா ரெண்டு கட்சியில் ஈல்டாக மாட்டாங்களா? நாம் தமிழரோ தாவேகா? நாம் தமிழர் கட்சியை பற்றி அவர் தான் சொல்லணும், சம்பந்தப்பட்டவர், நான் சொல்ல முடியாது. ஆனால் விஜய் போன்ற ஒரு பெரிய பிரபலமான நடிகர்களாக இருக்கிறவர்கள் நிச்சயமாக விசாரணை அமைப்புக்கு அச்சப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் திரு குமார் அவர்கள்ட்ட, திரு குமார், தாவேகா கூட்டணி இல்லைன்னு நாம் தமிழர் சொல்லுது. ஆனால் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு அவங்க விலகி வைக்கக்கூடிய, பாஜகவிலிருந்து விலகி வைக்கக்கூடிய கருத்துக்களை, இல்லை பாஜகலேருந்து தள்ளி நிற்கக்கூடிய அவங்கள பாஜகவுடைய பார்வையை செலுத்துறீங்களோ, எங்களுடைய நிழல் தான் அப்படின்ற மாதிரி. சார், யாரையும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கல சார். நீங்கள் தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கங்க. பொதுவாக விஜய் எப்படி சொன்னாரோ அதை போல தான் பாஜக சொல்லியிருக்கிறது. கூட்டணிக்கு வர்றவங்க வரலான்ங்கிறது பொதுவான பார்வை தான். யாரையும் நீங்கள் தான் சேரணுங்கிறதெல்லாம் அது யாரு அந்த மாதிரி எந்த செய்தியும் கிடையாது சார். இல்லை, பப்ளிக்கு என்ன ஒப்பீனியன் வரும்? விஜய் பாஜகவை எதிர்க்கிறார், திமுகவை எதிர்க்கிறார், அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. ஆனால் விஜய் வருவார், சீமான் வருவார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எந்த அடிப்படையில் காமன் ஓட் போடுற காமன் மேன் என்ன யோசிப்பார்? அதாவது விஜய் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தவுடன் அவருக்கு அந்த பாதுகாப்பை அளித்தது மத்திய அரசு. அவர் விரும்பி இருந்தால் தமிழ்நாடு அரசுக்கு அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி கேட்கவில்லை. அவர் டெல்லியை தான் கேட்டிருந்தார். அதனால அவர்களும் கள நிலவரத்தை பார்த்து அவர்கள் திரு விஜய் வர்ற இடத்துக்கு கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். அவர் ஒரு பிரபலமான ஒரு நடிகர், அவருக்கு பாதுகாப்பு அவசியம் என்று கருதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மத்திய அரசு. மத்திய அரசை பற்றி இன்னொரு நண்பர் சொல்றாரு, இது தமிழ்நாட்டில் சித்தாந்த ரீதியாக கால் ஊன முடியாது அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகப்படியான கோயில் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதை பொய் பிரச்சாரத்தின் வழியாக உண்மையை அழித்து பொய்யை உண்மையாக்கி ஒரு பேச்சு தந்திரத்தால், பிரச்சார தந்திரத்தால் கோயில்களுக்கு, ஏன்னா கோயில் ஆன்மீக பூமி இல்லையா அது தமிழ்நாடு? ஆன்மீக மக்கள் இருக்கிற இடம், அதிகமான இடம். அவர் சொல்ற சித்தாந்தம் என்னது? கடவுள் கொள்கை தமிழ்நாடு இரையாகாது, ஆன்மீகம் உள்ள பூமிதான். இருங்க, ஆன்மீக வேற, மதவெறி வேற. மதவெறி கட்சிக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. ஏங்க, கோயில் இல்ல கோயில் இருந்தா தானங்க பக்தர்கள் இருப்பாங்க. ஏங்க கோயில்கள் இருக்கிற இடத்துல தான் பக்தர்கள் இருப்பாங்க. கோயில் அதிகப்படியான கோயில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தானே கொஞ்சம் கடைசி கடைசி ரவுண்டு கொஞ்சம் இருங்க. அதாவது மக்களை உண்மையை ஒரு கோட் இருக்கு, பிரபலமான கோட், உண்மையை நிரூபிக்க ஆதாரம் தேவை. ஆனால் பொய்யை உண்மையாக்க உண்மையை மறைத்தால் போதும். அந்த வேலையை நீங்க கரெக்டா செய்துகிட்டு இருக்கீங்க. உங்களை போல விவாதங்கள்ல பேச வர்றவங்க, திமுகவுக்கு பேச வர்றவங்க பூரா பொய்ய பேசுறீங்க.
உண்மையா பேசுறீங்க. ஆகையினால தான் மக்கள் அதை நம்புறாங்க. அதற்கு முடிவு கட்ட வேண்டிய காலம் வெகு வெகு 2026 அதற்கு அரிச்சுவாடா எடுக்கப்படும். ஓகே இறுதி கருத்து நான் திரு முஸ்தபா இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் நீங்க சொல்றது கூட்டணியை கடைசி நேரத்தில் கூட அமைப்பாங்க தாவேகா அப்படின்றீங்க. அப்போ யார் வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுவரை உறுதி செய்யப்படாததுன்னா சீமானும் விஜயும் மட்டும் தான் 2 பேர் தான் உறுதி செய்யலை. மற்றவங்களாம் எங்கே போவாங்கன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. 2 பேரும் சேர வாய்ப்பு இல்லை சேருவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஜயின் தலைமையில் கூட்டணி அமைச்சர், அதாவது அவர் மாற்று கருத்து கிடையாது. அவர் தலைமையை ஏற்றுட்டு யார் வரார்களோ கண்டிப்பாக ஒரு கூட்டணி அமைப்பார். நான் அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்காக எம்பிக்காக கூட இருக்கிறார்களே தவிர அவர்கள் தேர்தல் நிலைப்பாடுன்னு வரும்போது கண்டிப்பாக மக்கள் இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்து கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் இருக்குது என்ற நம்பிக்கை ஒரு கூட்டணி அமைப்பாங்கன்னு தானே சொல்லுவார். வேற ஏதோ சொன்னார் பாருங்க, தமிழ்நாட்டு புறா கோவில் இருக்கு, இந்துக்கள் புறா பாஜக தொண்டர் நினைச்சிட்டு இருக்கிறாரா? தமிழ்நாடு புறா கோவில் இருக்கிறனால 2% விழுக்காடு வச்சுக்கிற பாஜகவுக்கும் இங்க இருக்கக்கூடிய தொப்புள் கொடி உருவான இந்துக்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த தேர்தலில் 11% இல்ல பாஜக தனியா நினைச்சா 11%. பாஜக யார் தோல் தேவை, யார் தலை தேவை, அதுதான் சொல்றேன். பாஜகனால தமிழ்நாட்டில் தனியா நிக்கக்கூடிய தகுதி இல்லாத பாஜக தான் இன்னைக்கு விஜய் வரணும், இவங்க எடப்பாடியை கையை கட்டி போட்டு உட்கார வச்சு கூட்டணி அமைக்கணும், இந்த மாதிரி நிலையில பாஜக கொண்டு போறாங்க சார். நீங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அதிமுக சின்ன பின்னமாக்கலையா? சீஃப் செக்ரட்டரி ரூம் ரைடு விடலையா? எவ்வளவு இடி ரைட பார்த்தோம், எவ்வளவு அவங்க மேல பாத்தீங்கன்னா அவரை கொண்டு போய் ஓபிஎஸ் கொண்டு போய் தர்மயுத்தத்தில் உட்கார வச்சுதான் இவங்க தான் சொல்லி வெளிப்படி அவரே சொன்னாரா இல்லையா? அப்ப பாஜக என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க தமிழகத்துல கழகங்கள் இல்லாத தமிழ் அதிமுக எப்படி அழிக்கணுமோ அவங்க வரணும்னு பாக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள், நீ வடநாட்டுல என்ன வேணா சரி செய்யலாம். தமிழ்நாட்டு மக்கள் அண்ணன் தம்பியா இருக்கிற பூமியில இப்ப இன்னும் நிறைய கோவில் பாதுகாக்கப்படும், சர்ச்சு பாதுகாக்கப்படும், மசூதி பாதுகாக்கப்படும், தர்கா பாதுகாக்கப்படும். இங்க உங்க மதவாத அரசியல், உங்க புல்டோசர் அரசியல், உங்க தாடி வச்சு அடிக்கிற அரசியல், உங்க ஜெய் ஸ்ரீராம் அரசியல் இங்க செல்லுபடியாகாது. திரு இடுமாவனம் கார்த்திக், தனித்தே தொடர்ந்து நிற்பது எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்குன்ற பார்வையை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் தனித்து நிற்கிறது நாம் தமிழருக்கு சாதகமான்ற கேள்வி வைக்கிறப்போ எதிர்கட்சிக்கு அது பாதகமா இல்லையா? இல்லை, அப்படி பார்க்க முடியாதுங்க. இப்போ தேர்தலில் சுயேட்சையாக போட்டி போடுறாங்க, அவங்க வாக்களிப்படுறாங்க. அப்போ சுயேட்சையாக போட்டிட்டு வாக்களிப்படுறதுனால அது ஒரு கட்சிக்கு சாதகம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுது, அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கான வேலையை செய்கிறோம். 26 அது வசப்படும், சாத்தியப்படும் அப்படின்னு நம்புகிறோம். 2024 நாங்கள் அங்கீகாரத்தை பெற்றோம், 26 அதிகாரத்தை பெறுவோம் அப்படின்னு நம்புகிறோம். அதே போல் தாவேகா வந்த பிறகு ஒரு செயற்கையான கருத்துருவாக்கம் செய்யப்படுது. வாக்கு விழுக்காடு அங்கே போயிடுச்சு இங்கே போயிடுச்சு அப்படின்னு. தாவேகா உருவான பிறகு, தாவேகா வந்த பிறகு தான் விக்கிரவாண்டி தேர்தல் நடக்குது. விக்கிரவாண்டி தேர்தல் காலத்தில் வாக்கு எத்தனை பேர் புறக்கணிச்சாங்க, நோட்டாவுக்கு எத்தனை பேர் போட்டாங்க. ஈரோடு கிழக்கு தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தல், அவங்கள நிக்கல இல்ல, வர நிக்கல. அப்போ அந்த தாவேகாவோட வாக்காளர் எங்கே போனாங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இங்கே நாம் தமிழர் கட்சி 2016 முதல் முறையாக போட்டிடுச்சு. அதே தேர்தல் காலத்தில் விஜயகாந்த் தலைமையான மக்களை கூட்டணி போட்டி போட்டுச்சு. அவங்களும் மாற்றுங்கிற முழக்கத்தை முன் வச்சாங்க. விஜயகாந்துக்கு 4வது தேர்தல். விஜயகாந்தோட தேமுதிக பெற்ற வாக்குக்கும் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குக்கும் விழுக்காடு வித்தியாசங்கிறது 1.5 விட கீழே தான். அதே போல் கமலஹாசன் 2018 வந்தார், 19 போட்டிட்டார். கமலஹாசன் நாம் தமிழர் கட்சியை விட குறைவான வாக்களை தான் பெற்றார். ரஜினிகாந்த் 2018 வர முற்பட்ட போது ரஜினிகாந்த் பின்னாடி நாம் தமிழர் கட்சி ஆதரவுலேருந்து யாரும் போகலை. அதனால தாவேகாவோட வருகையால் யாருக்கு பாதிப்புன்னா விஜய்க்கு தான் பாதிப்பு. 26 பிறகு விஜய் உணர்வார்.